Hi friends, welcome back to Odugai Munitharu channel. இவன் உங்கள் எல்பி. இன்னைக்கு இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லீம்களாலும் முஸ்லீம் சாரா மக்களாலும் ஒரு சட்டமானது வன்மையாக கண்டிக்கப்படுகின்றது. சட்டத்தை 24 முறைக்கு மேலும் திருத்தி எழுதி கொண்டே இருக்கின்றார்கள். அதை பற்றி பார்க்க போகிறோம். வக்பு வாரியர் என்றால் என்ன, வக்பு சட்டம் என்றால் என்ன, என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது ரீசெண்டாக மத்திய பிஜேபி அரசு இந்த வக்பு வாரிய சட்டத்தை திருத்தி மசோதாக்களை கொண்டு வந்தார்கள். நடைமுறையில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 120 மனுக்களானது இதில் போடப்பட்டிருந்தது. இந்த சட்டத்தை திருத்துவதற்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாக 24 மனுக்கள் முஸ்லிம்கள் சார்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதோட பிரதிபலிப்பாக இந்த வக்பு சட்டம் என்ன சொல்ல வருது, உங்களுக்கு என்ன தெரியும், இந்த சட்டத்தை பற்றி என்ன தெரிஞ்சிருக்கிறீர்கள் என்று நம்ம உடைய முன்னிட்டு சார்பாக ஒரு அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட உண்மைகள், ஏகப்பட்ட தெரியாத உண்மைகள் வந்தது. அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வக்பு என்று சொன்னால் ஒரு அரபிய சொல். இது தங்குதல் என்று பொருள். ஓகே, எங்கேயோ இருந்து ஒரு இடத்துல தங்குதல் என்றுதான் இதை சொல்லுவார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டம், இந்த வக்பு சொத்துக்கள் எப்படி பெறப்படுகின்றதுன்னு பார்த்தீங்கன்னா 5 வருடங்கள் ஒரு தனி மனிதன் 5 வருடங்கள் இஸ்லாமிய சமூகத்தில் இருந்து அதனால் வரக்கூடிய லாபம், அதனால் ஏற்படுத்தக்கூடிய சொத்துக்களின் மூலமாக அந்த சொத்துக்களை தானாக முன்வந்து இஸ்லாமிய சமூகத்துக்கும் சமூகம் சார்ந்த செயலுக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்துக்கும் கடைக்கோடியில் உள்ள இஸ்லாமிய சமூகத்துக்கும் பயன்பாட்டுக்கும் சமூக வளர்ச்சிக்கும் கொடுக்கக்கூடிய அசையும் அசையா சொத்துக்கள். அந்த சொத்துக்கள் வக்பு என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தின் கீழ் கொண்டு அந்த சட்டமானது அல்லாவின் கையில் கொடுக்கப்படுகின்றது. இந்த சொத்து வக்பு ஆன பின்னாடி இந்த சொத்தை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது, வாங்கவோ விற்கவோ முடியாத ஒரு சூழ்நிலை. இது ஒருவர் பிறைநிலை வடிவில் உள்ள ஒரே ஒரு காட் அல்லாஹ் அவர்களுக்கு இந்த சொத்துக்கு முழு சுதந்திரம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இதான் வக்பு என்று சொல்லக்கூடிய இந்த சட்டத்தோட மகிமை. ஒருவர் தன் சொத்தை தானாக முன் வக்பு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது அல்லாஹ்வுக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டு விடுகின்றது. அந்த சொத்தை யாராலும் எடுக்கவோ வாங்கவோ விற்கவோ முடியாது. இதான் இந்த சட்டம் சொல்லுது, இஸ்லாமிய சட்டம். இந்த சட்டத்தை ஏன் திருத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1947க்கு அப்புறம் ஏகப்பட்ட டைம் சட்டத்தை திருத்தி கொண்டே இருக்கின்றார்கள். ஏன் அப்படி திருத்துறாங்கன்னு சொல்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த வக்பு மூலமாக பெறப்பட்ட சொத்துக்களோட மதிப்புகள் எவ்வளவுன்னு தெரிய வேணாமா? ஓகே, எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது? கிட்டத்தட்ட 8.4 லட்சம் சொத்துக்கள் அசையும் அசையா சொத்துக்கள் இந்த வாரியத்திடம் இருப்பதாக கணக்குகள் புள்ளி வரங்கள் சொல்லுகின்றன. 8.4 லட்சம் சொத்துக்கள். ஒவ்வொரு சொத்தும் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த லேண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 9.7 lakhs ஏக்கர்ஸ். ஓவா சாமி, 9.7 lakhs ஏக்கர்ஸ் லேண்டு இந்த வக்பு வாரியத்திடம் இருப்பதாக அரசாங்கமானது சொல்லுகின்றார்கள். எவ்வளவு மதிப்புன்னு தெரியுமா? 1.2 lakhs crores. அப்போ சாமி, இந்தியா பட்ஜெட்டை 10 வருஷம் பட்ஜெட்டை போடலாம். 1.2 lakhs crores மதிப்பு இன்னும் இந்த இஸ்லாமிய மார்க்கமான சொத்துக்கள் வக்பு வாரியத்தின் மூலமாக கட்டமைக்கப்பட்டு வருகின்றது அப்படின்னு தெரிகிறது. ஸோ வக்பு என்றால் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்குள்ள எப்படி சொத்தை கொண்டு வரணும்னு தெரிஞ்சிருச்சு. வந்த சொத்தை வாங்கவோ விற்கவோ முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. சொத்து மதிப்பானது 1.2 lakhs crores இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு.
இவ்வளவு சொத்துக்கள் வைத்துள்ள இந்தியாவில் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய 3 மார்க்கமானது இருக்கின்றது. ஒன்று வந்து பாதுகாப்புத்துறையில ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்குது, அது முறையாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா ரயில்வே துறை, மூளை முடுக்குகள்லாம் ரயில் போகுது, ரயில் போவதனால ரயில்வே துறையில அதிக சொத்துக்கள் இருக்குது என்று சொல்றாங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னா 1.2 lakhs crores கணக்கில் சொத்துக்களை வைத்துக் கொண்டு இருப்பது இந்த வக்ஃபு வாரியம் என்று சொல்றாங்க. இந்த வக்ஃபு வாரியத்துல முறையான சட்ட திருத்தங்கள் எதுவும் கிடையாது. இன்னைக்கு ஒரு ஜிம்மா, ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு பெரியவராக இருக்கலாம், அவர் லீட் பண்ணலாம், அவர் சார்ந்தவர்கள் லீட் பண்ணலாம். அதனால இதில் ஏகப்பட்ட ஊழல்கள் நடக்க வாய்ப்பு இருப்பதாக அரசாங்கத்தால் கணிக்கப்படுகின்றது. அதனால இந்த சொத்தை முறைப்படுத்துவதற்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி முறைப்படுத்துவதற்கு தான் இந்த திருத்த மசோதாக்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. இதனை புரியாமல் நம் மக்கள்கள் ஒரு இஸ்லாமியத்தின் மீது இந்துக்கள் திணிக்கக்கூடிய ஒரு போராக இது பார்க்கப்படுகின்றது. இது முற்றிலும் தவறான ஒரு முன்னேற்றம். வக்ஃபுகளிடம் உள்ள சொத்துக்கள் அனைத்துமே முறையாக பெறப்பட்டதா இல்லை அரசாங்கத்துக்கு எதிராக இந்த சொத்துக்கள் வந்ததா என்று அறிவதற்காண்டே இந்த திருத்த சட்டங்களானது போடப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்துக்களை வகுப்பு பண்றதுக்கு கொடுக்க முன் வரும்போது அதை கொடுப்பவர்கள் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தாலும் மாவட்ட கலெக்டரின் முன்னிலையில் தான் இந்த சொத்து பரிமாற்றமானது நடைபெற வேண்டும் என்று திருத்த மசோதாவில் சொல்லப்படுகின்றது. வக்ஃபு வாரியம் திறம்பட செயல்பட முறைப்படுத்த வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் வழிகாட்டுதல் சொல்றாங்க. இந்த வக்ஃபு வாரியத்தில் உள்ள தலைவர்கள் ஜீவா சொல்லக்கூடிய தலைவர்கள் மேக்சிமம் 50,000க்கு மிகாமல் சொத்துக்களை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லப்படுகின்றார்கள். அவங்களோட பேங்க் பேலன்ஸ், எவ்வளவு பணம் இருக்கு, இருப்பு வறுப்பு எல்லாமே ஒரு வெர்ச்சுவல் அறிக்கையாக இருக்க வேண்டும் என்று கவர்மெண்ட் சொல்றாங்க. இது போன்ற 24 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி இந்த திருத்த மசோதாவானது நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் 2024 கொண்டு வந்த இந்த மசோதாவில் 8 மணி நேரம் டிபேட்டுக்கு அப்புறம் முழு மனதோட நிறைவேற்று பண்ணியிருக்கிறாங்க. இதான் இந்த வக்ஃபுவோட பேக்ரவுண்ட். இப்போ யாராவது நீங்க நியூஸ்ல வக்ஃபுக்கு எதிராக குற்றங்கள் நடைபெறுகிறது, வக்ஃபுக்கு எதிராக பிரச்சாரங்கள், சண்டை சச்சரவுகள் நடைபெறுகிறது என்றால் இதுதான் இந்த சொத்துக்களை எவ்வாறு முறைப்படுத்தலாம், இந்த சொத்துக்கள் இந்துக்களோட சொத்தா இல்லை ஜெயின் சமூகத்தினோட சொத்தா இல்லை இஸ்லாமியர்கள் அல்லாத கிறிஸ்தவர்களின் சொத்தா என்று இந்த போராட்டங்களின் விளைவாக மக்களுக்கு அறியக்கூடும், தெரியக்கூடும். இதை எவ்வாறு முறைப்படுத்தலாம் என்பதுதான் இந்த பிஜேபி கவர்மெண்ட் கையெழுத்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த 2025 உள்ள காலகட்டத்தில் ஏகப்பட்ட சுரண்டல்கள், ஏகப்பட்ட பஞ்சங்களுக்கு இடையிலாக 1.2 lakhs crore மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பது மிக மிக வரவேற்கத்தக்கது. அதை முறைப்படி கவர்மெண்ட்டுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் உதவுமே ஆனால் கண்டிப்பாக அதை நம்ம வரவேற்கலாம். அதை விட்டு ஒரு கேங் மாஸ் ஃபார்மேஷன் காண்டி இந்த சொத்துக்கள் முடக்கப்படுவதன் காரணமாக இதை கடுமையாக நம்ம கண்டிக்கிறோம். ஸோ இதுதான் வக்ஃபோட பேக்ரவுண்ட். இன்னும் மேலே நம்ம வீடியோக்களை பாருங்கள். இதை பற்றி நிறைய அப்டேட்டுகள் வரக்கூடிய வீடியோக்கள் நம்ம போடுவோம். பாய், see you, take care.